திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்கள் கொண்டாடிய பிரியாணி திருவிழாவால் வடக்கம்பட்டி கிராமமே பிரியாணி வாசனையில் மிதந்தது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார். கணேஷ் பாபு, விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் அசைவ உணவகம் என்றாலே அனைவரின் நினைவில் வருவது முனியாண்டி விலாஸ் உணவகமே. இந்த நிலையில் முனியாண்டி விலாஸ் என்ற பெயருக்கு காரணமாக உள்ள திருமங்கலம் அருகே உள்ள வடக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனியாண்டி சாமி திருக்கோயிலே என்பது அனைவரும் அறிந்தது. இந்த முனியாண்டி சாமி திருக்கோயிலில் முனியாண்டி சுவாமி, அதாவது அந்த முனியாண்டிக்கு பிடிமன் இந்த கிராமத்தை எடுத்து ஆங்காங்கே கோயில்கள் அமைத்துள்ளதால் இதை தாய் கிராமமாக கருதப்படுகிறது. முனியாண்டிக்கு வேண்டிய வரங்கள் வேண்டி நினைத்த காரியம் நிறைவேற்ற வேண்டி ஆண்டுதோறும் இச்சமுதாய மக்கள் தை மற்றும் மாசி மாதங்களில் 3 நாட்கள் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் முனியாண்டி விலாஸ் என்ற பெயரில் உணவகம் நடத்தக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் அனைவரும் குடும்பத்துடன் 3 நாட்கள் வடக்கம்பட்டி கிராமத்தில் ஒன்று சேருவர். அவ்வாறு ஒன்று சேரும்போது தாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிய முனியாண்டிக்கு நேர்த்திக்கடாக செலுத்தக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 400க்கும் மேற்பட்ட சேவல்கள் இவைகளை வைத்து சாமிக்கு படையலிட்ட பின்பு அதனை நள்ளிரவில் கோவில் வளாகத்தில் வைத்து சமைத்து வடக்கம்பட்டி கிராமத்தை சுற்றி உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு பிரசாதமாக பிரியாணியை எடுத்து இந்த சமுதாய மக்கள் பகிர்ந்து வருகின்றனர். முன்னதாக நேற்று நள்ளிரவு உணவக உரிமையாளர் குடும்பத்தின் பெண் பக்தர்கள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடத்துவதற்காக மலர் தட்டுக்களை தலையில் சுமந்தவாறு கிராம முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக புறப்பட்டு ஆட்டம் பாட்டத்துடன் மேலதாளங்கள் உலக தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி வழிபாடு செய்தனர். இந்த பிரியாணி திருவிழா காரணத்தினால் வடக்கம்பட்டி கிராமம் முழுவதுமே கமகம மனத்தில் மணக்கிறது என்றால் மிகையல்ல. கணேஷ் பாபு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.